லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். பேப்பர் படிச்சிருந்தா தானே தெரியும், இதெல்லாம் படிச்சா மட்டும் தெரியாது. ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு முதல்வர் விஜய் பதிலளித்தார். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். தலைவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அரசுக்கு என்ன பயம்? காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தாவேக் அரசு ஏன் பயப்படுகிறது என உதயநிதி சட்டசபையில் கேட்டார். கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே, பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சுருக்கமா முடிச்சு. தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பதுதான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பயமா எங்களுக்கா? 3 வருஷமா நீங்களே பார்க்குறீங்க தானே. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட அரசு ஏன் பயப்படுகிறது என கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். 1 லட்சம் ஏக்கர் காய்ந்துவிட்டது. கர்நாடகா தண்ணீர் தராததால் பாதிப்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சட்டசபையில் எம்எல்ஏ பழனிசாமி கேட்டுக் கொண்டார். கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பிவிட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிட்டது, ஹாரங்கி அணை நிரம்பிவிட்டது. கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு முக்கிய பதவி.
தவிக செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்து அரசு அறிவித்துள்ளது. அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்பு மூத்த பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் யூடியூப் சேனல் நடத்தி அரசியல் கருத்துக்களை வீடியோவாக வெளியிட்டு வந்தார். இப்போது அவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நியாயமான நிதி பகிர்வு தீர்மானம் நிறைவேற்றம். மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வை மத்திய அரசு உறுதி செய்ய கோரி சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தனி தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வை உறுதி செய்ய தீர்மானத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என திமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தனர். இருதரப்பு ஆதரவுக்கு பின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. விஜய் சங்கீதா வழக்கு ஒத்திவைப்பு. தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது. சங்கீதா ஆஜராகி அவரிடம் விசாரிக்கப்பட்டது. சட்டசபை நடைபெறுவதால் முதல்வர் விஜய் தரப்பில் மாற்று தேதி கேட்கப்பட்டது. ஆனால் சங்கீதா தரப்பில் இன்றே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வழக்கின் விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.